ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ஃபோனில் இந்த வீடியோ இப்போ வந்திருக்குன்னா அது வெறும் தற்செயல் கிடையாதுங்க. உங்களுக்கு ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் இது. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே விளையாட்டாக போயிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இனிமே நிலைமை மாறப்போகுது. பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்க போகுதுன்னு ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் ஒரு பெரிய ஆபத்தும் காத்துக்கிட்டு இருக்கு. ஆமாங்க, உங்களுக்கே தெரியாத நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நபரால் நடக்கக்கூடாதது எல்லாம் நடக்க போகுது. அந்த நபரை சமாளிக்க ஒரே ஒரு வழி தான் இருக்கு. அதை சொல்றதுக்கு முன்னாடி உங்க மேலே இருக்கிற அந்த திருஷ்டியும் கெட்ட சக்தியும் விலகணும்னா உங்க குலதெய்வத்தோட பேரை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. குலதெய்வத்தோட பேரை உச்சரிக்கும் போதே அந்த அரண் உங்களை சுற்றி உருவாக ஆரம்பிக்கும். கமெண்ட் செஞ்ச கையோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்து வைங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரிஷப ராசியில் பிறந்தவர்களே, உங்கள் கஷ்டங்கள் தீரப்போகும் அந்த நேரம் இதோ வந்துவிட்டது. இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ஒரு பக்கம் மகா யோகத்தை அள்ளித்தர போகுதுங்க. ஆனால் மறுபக்கம் உங்கள் வெற்றியை தடுக்க ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி உங்கள் வாசலிலேயே காத்து கொண்டிருக்கிறது. யார் அந்த நபர்கள்? யாரிடம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? இந்த சிறப்பு தொகுப்பில் உங்கள் தலைவிதியை மாற்றப் போகும் அந்த ரகசியங்களை இப்போது பார்க்க போகிறோம். வீடியோவை ஒரு நொடி கூட ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள். ஏனென்றால் ஒரு சின்ன அசட்டுத்தனம் உங்கள் மகா யோகத்தை தவிடுபோடி ஆக்கிவிடும். ரிஷப ராசியில் பிறந்தவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்த பாதைகளையும் இப்போது நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கும் வேதனைகளையும் நினைத்து பார்த்தால் நெஞ்சமே வெடித்துவிடும் போல் இருக்கும். உங்கள் ராசிக்கு சுக்கிரன் அதிபதியாக இருந்தாலும் கடந்த காலங்களில் நீங்கள் அனுபவித்த சோதனைகள் அத்தனையும் இரத்த கண்ணீர் வடிக்க செய்தவை. யாரையும் நம்பாதே என்று உலகம் சொன்னாலும் உங்கள் வெள்ளை உள்ளத்தால் அனைவரையும் நம்பி கடைசியில் ஏமாந்து நின்றதுதான் உங்கள் கடந்த காலத்தின் பெரும் வடுவாக இருக்கிறது. நீங்கள் செய்த உதவிக்கெல்லாம் உபகாரம் கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. ஆனால் நீங்கள் யாருக்கு ஓடி ஓடி உதவினீர்களோ அவர்களே உங்களுக்கு எதிராக திரும்பி உங்களை பற்றி ஊர் முழுக்க தவறாக பேசிய போது உங்கள் மனம் எந்த அளவிற்கு துடித்திருக்கும் என்பது அந்த இறைவனுக்கு மட்டுமே வெளிச்சம். குறிப்பாக கடந்த சில ஆண்டுகளில் பொருளாதார ரீதியாக நீங்கள் ஒரு மிகப்பெரிய சூழலில் சிக்கி தவித்தீர்கள். கையில் காசு இருந்த போது உங்களை சுற்றி நின்ற உறவுகளும் நண்பர்களும் நீங்கள் கொஞ்சம் தடுமாறிய போது முகத்தை திருப்பிக் கொண்டு சென்ற அந்த துரோகத்தை உங்களால் இன்னும் மறக்க முடியவில்லை. பணம் இருந்தால்தான் பாசம் என்ற கசப்பான உண்மையை உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு மிக கொடூரமாக கற்றுக் கொடுத்திருக்கிறது. குடும்பத்திற்காக உங்கள் சுக போகங்களை தியாகம் செய்தீர்கள். மற்றவர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் ஆசைகளை அடக்கி வைத்தீர்கள். ஆனால் கடைசியில் உங்களுக்கு கிடைத்தது என்னவோ தனிமையும் மன உளைச்சலும் மட்டும்தான். இப்போது இருக்கும் சூழலை பார்த்தால் ஒரு பக்கம் கடன் சுமை உங்கள் கழுத்தை நெரித்து கொண்டிருக்கிறது. நிம்மதியாக ஒருவேளை உணவு கூட உண்ண முடியாத அளவிற்கு ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் உங்கள் மனதை ஆட்டி கொண்டிருக்கிறது. இரவு படுத்தால் தூக்கம் வருவதில்லை. அப்படியே தூங்கினாலும் நாளை காலை விடிந்தால் யாருக்கு என்ன பதில் சொல்ல வேண்டும், எந்த பிரச்சனையை சமாளிக்க வேண்டும் என்கின்ற கவலை உங்களை அரிக்கிறது. வேலையிடத்தில் உங்கள் உழைப்பை யாரோ சுரண்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கவே இல்லை. எவ்வளவுதான் ஓடி ஓடி உழைத்தாலும் உங்கள் சேமிப்பு என்பது பூஜ்ஜியமாகவே இருக்கிறது. ஒரு ஓட்டையை அடைக்க இன்னொரு ஓட்டையை போடும் கதையாக உங்கள் பண புழக்கம் இருக்கிறது. ஆரோக்கிய ரீதியாகவும் இப்போது நீங்கள் ஒரு பின்னடைவை சந்தித்து கொண்டிருக்கலாம். அடிக்கடி ஏற்படும் உடல் சோர்வு, மனச்சோர்வு மற்றும் காரணமில்லாத பயம் உங்களை முடக்கி போட பார்க்கிறது. நமக்கு மட்டும் ஏன் விடுவு காலம் பிறக்கவே இல்லை என்கின்ற ஏக்கம் உங்களை வாட்டுகிறது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த புரிதல் குறைந்து வீடே ஒரு போர்க்களம் போல காட்சியளிக்கும் சூழல்கள் இப்போது உங்கள் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கலாம். பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய கவலை, அவர்கள் உங்கள் பேச்சை கேட்கவில்லையே என்கின்ற வருத்தம் என அடுக்கடுக்கான சோதனைகள் உங்களை சூழ்ந்துள்ள. ஆனால் ரிஷபராசிக்காரர்களே, இவ்வளவு கஷ்டங்களையும் நீங்கள் தாங்கிக் கொண்டு நிற்கிறீர்கள்
இருக்கிறீர்கள் என்றால் உங்கள் மன உறுதி எவ்வளவு பெரியது என்பதை நீங்களே உணர்ந்து பாருங்கள். இந்த இருண்ட காலம் நீடிக்கப் போவதில்லை. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகின்றன. இத்தனை காலம் நீங்கள் பட்ட அத்தனை அவமானங்களுக்கும் கண்ணீர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வைக்கப்பட போகிறது. உங்கள் ராசி அதிபதியான சுக்கிரன் இப்போது பலம் பெற்று வருவதால் உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் பனி போல விலகப் போகின்றன. இதுவரை உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் வியந்து பார்க்கும் அளவிற்கு உங்கள் வாழ்க்கை உயரப்போகிறது. இந்த துயரங்கள் யாவும் உங்கள் பொற்காலத்திற்கான ஒரு முன்னோட்டமே தவிர வேறு இல்லை. இனி உங்கள் வாழ்வில் வசந்தம் வீச போகிறது. கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு அந்த பொற்காலத்தை வரவேற்க தயாராகுங்கள். ரிஷப ராசியில் பிறந்தவர்களே, உங்கள் வாழ்வின் இருண்ட பக்கங்கள் அனைத்தும் கிழித்தெறியப்பட்டு ஒரு மாபெரும் ஒரு மகா யோக காலம் இதோ பிரம்மாண்டமாக தொடங்கிவிட்டது. இத்தனை காலமும் நீங்கள் அனுபவித்த சோதனைகளும் வேதனைகளும் ஒரு முடிவுக்கு வந்து உங்கள் ராசிக்கு ஒரு பொற்கால விடியல் உதயமாகிறது. விண்வெளியில் நிகழும் கிரகங்களின் அபூர்வமான சேர்க்கை மற்றும் உங்கள் ராசிநாதனான சுக்கிர பகவானின் அதீத அருளாசி காரணமாக உங்கள் வாழ்வில் இதுவரை இருந்த தடைகள் அனைத்தும் பனி போல உருகி மறைய போகின்றன. இது ஏதோ சாதாரணமான ஒரு மாற்றம் அல்ல. உங்கள் தலைமுறையை தலை நிமிர செய்ய போகும் ஒரு மகா யோக காற்று உங்கள் திசை நோக்கி வீச தொடங்கிவிட்டது. இந்த மகா யோக காலத்தில் நீங்க எதை தொட்டாலும் அது பொன்னாக மாறும் என்பது வெறும் பேச்சல்ல. அது உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் நிகழ்த்த போகும் நிதர்சனமான உண்மை. இதுவரை தொழிலில் நஷ்டத்தை சந்தித்து இனி அவ்வளவுதான் என்று முடங்கி கிடந்தவர்களுக்கு புதிய முதலீடுகளும் லாபகரமான ஒப்பந்தங்களும் தேடி வரும். வேலையில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் தடையின்றி வந்து சேரும். உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று ஏங்கிய உங்களுக்கு இனி சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். உங்களை மதிக்காதவர்கள் கூட உங்கள் வாசலில் வந்து நிற்கும் அளவிற்கு உங்கள் அந்தஸ்து உயரப்போகிறது. பொருளாதார ரீதியாக பார்த்தால் உங்கள் கையில் பணப்புழக்கம் முன்னே இல்லாத அளவிற்கு அதிகரிக்க போகிறது. வராத கடன்கள் வசூலாகும். அடமானத்தில் இருந்த நகைகளும் சொத்துக்களும் உங்கள் கைக்கு மீண்டும் வந்து சேரும். புதிய வீடு கட்டுவது அல்லது நிலம் வாங்குவது போன்ற உங்கள் நீண்ட நாள் கனவுகள் நனவாக போகின்றன. குடும்பத்தில் இருந்த சண்டைகள் மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை பிறக்கப் போகிறது. குறிப்பாக கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒரு அந்யோன்யமான சூழல் உருவாக போகிறது. பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த கவலை நீங்கி அவர்களால் உங்களுக்கு பெருமையும் புகழும் வந்து சேரும். தடைபட்ட சுபகாரியங்கள் மற்றும் திருமண பேச்சுக்கள் இனி தேவதை வந்து ஆசீர்வதித்தது போல மிக வேகமாக கைகூடும். இந்த உங்கள் வாழ்வின் திருப்புமுனை நாட்களாக அமைய போகின்றன. பிரபஞ்சத்தின் ஆற்றல் உங்கள் ராசியை நோக்கி பாய்ந்து உங்கள் உடலிலும் மனதிலும் ஒரு புதிய தெம்பையும் புத்துணர்ச்சியையும் உருவாக்கும். இதுவரை உங்களை வாற்றிய உடல் உபாதைகள் நீங்கி ஒரு ஆரோக்கியமான வாழ்வு அமையும். உங்கள் முகத்தில் ஒரு புதிய தேஜஸ் உண்டாகும். நம்மால் முடியுமா என்று தயங்கிய காரியங்களை எல்லாம் என்னால் முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு செய்து முடிப்பீர்கள். அதிர்ஷ்ட தேவதை உங்கள் கதவை தட்டும் இந்த வேளையில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்கள் எதிர்காலத்தை அடுத்த பல ஆண்டுகளுக்கு வளமானதாக மாற்றப் போகிறது. ஆனால் இந்த மகா யோகத்தை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்றால் உங்கள் மனதை ஒரு நிலைப்படுத்தி இறை நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். வரப்போகும் நன்மைகளை தக்க வைத்துக் கொள்ளும் பக்குவமும் விழிப்புணர்வும் உங்களுக்கு மிக அவசியம். உங்கள் வெற்றியை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் உங்கள் திசை திரும்ப முயலலாம். ஆனால் அந்த தடைகளை எல்லாம் உடைத்தெறியும் ஆற்றல் இப்போது உங்களுக்கு கிடைத்துவிட்டது. ரிஷபராசிக்காரங்களே, உங்கள் கடந்த கால கண்ணீருக்கு சனி பகவான் கொடுத்த பரிசுதான் இந்த மகா யோகம். இனி உங்கள் அகராதியில் தோல்வி என்ற சொல்லுக்கே இடமில்லை. பொற்காலம் உங்கள் வாசலில் காத்து கொண்டிருக்கிறது. முழு மனதோடு அதனை வரவேற்று உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள். வெற்றி கனிகள் உங்கள் கையில் வந்து சேரும் காலம் இது. துணிந்து முன்னேறுங்கள். ரிஷப ராசியில் பிறந்தவர்களே, இப்போது நாம் இந்த உரையினுடைய மிக முக்கியமான மற்றும் உங்களை தற்காத்து கொள்ள வேண்டிய ஒரு ரகசியமான பகுதிக்கு வந்திருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் மகா யோகம் தொடங்கிவிட்டது. உங்கள் தலைவிதியை மாற்றப் போகின்றன என்பது எவ்வளவு உண்மையோ அதே அளவிற்கு அந்த வெற்றியை பறிக்க அல்லது உங்களை வீழ்த்த ஒரு சில நிழல்
உன் கூட இருக்கிற மனிதர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் கசப்பான உண்மை. ஒரு செடி வளர்ந்து பூத்து குலுங்கும் போது அதை ரசிப்பவர்களை விட அந்த செடியை மிதிக்க நினைப்பவர்களே அதிகமாக இருப்பார்கள். அதுபோலவே உங்கள் ராசிக்கே இப்போது கிடைக்கப் போகும் அந்த பேரும் புகழும் செல்வமும் பலருடைய கண்களை உறுத்தப் போகிறது. குறிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் மிக முக்கியமாக ஒரு 2 நபர்களிடம் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த 2 நபர்கள் யார் என்பதை இப்போது நான் விரிவாக சொல்கிறேன். முதலாவது நபர் உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து வெளியே சிரித்து பேசிவிட்டு உள்ளுக்குள் பொறாமை தீயை வளர்த்து கொண்டிருக்கும் ஒரு நட்பு முகம் கொண்ட எதிரி. இந்த நபர் உங்கள் குடும்பத்திலோ அல்லது உங்கள் தொழில் வட்டாரத்திலோ இருக்கலாம். மா அல்லது ரா ஆகிய எழுத்துக்களில் இவர்களுடைய பெயர் தொடங்க அதிக வாய்ப்புள்ளது. இவர்கள் உங்களிடம் மிகவும் அக்கறை காட்டுவது போல நடிப்பார்கள். உனக்கு இப்போது நல்ல காலம் பிறந்திருக்கிறது, நீ இந்த இடத்தில் முதலீடு செய், அந்த நபரை நம்பி பணத்தை கொடு என்று உங்களுக்கு தவறான ஆலோசனைகளை வழங்கி உங்கள் லாபத்தை தட்டி பறிக்க திட்டம் தீட்டுவார்கள். நீங்கள் யதார்த்தமாக சொல்லும் உங்கள் குடும்ப ரகசியங்களையோ அல்லது தொழில் ரகசியங்களையோ இவர்கள் மற்றவரிடம் திரித்து சொல்லி உங்கள் பெயருக்கு களங்கம் விளைவிக்க முயல்வார்கள். எனவே இந்த 3 நபர்களையும் உங்கள் மகிழ்ச்சியை கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதை யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். 2வது நபர் உதவி செய்வது போல் உங்கள் உழைப்பை சுரண்ட நினைப்பார். இவருடைய பெயர் நா அல்லது கா ஆகிய எழுத்துக்களில் தொடங்கலாம். இந்த நபர் உங்களுக்கு தெரியாமலேயே உங்கள் பின்னால் நின்று கொண்டு உங்கள் வெற்றிக்கான ஏணியை அறுக்க துணிவார்கள். நீங்கள் எடுக்கப் போகும் ஒரு முக்கியமான முடிவில் குறுக்கிட்டு இது வேண்டாம், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று உங்களை தாமதப்படுத்த பார்ப்பார்கள். அந்த தாமதமே உங்களுக்கு வரவேண்டிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை நழுவச் செய்துவிடும். இவர்கள் உங்களை உணர்ச்சி வசப்பட வைப்பார்கள். தேவையில்லாத பழைய கசப்பான சம்பவங்களை நினைவூட்டி உங்கள் மன நிம்மதியை குலைக்க பார்ப்பார்கள். நீங்கள் மன ரீதியாக சோர்வடைந்தால் மட்டுமே அவர்கள் உங்களை ஆதிக்கம் செய்ய முடியும் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான தற்காப்பு முறை என்னவென்றால் மனம் மற்றும் தனிமை. யாரிடமும் வாக்குவாதம் செய்யாதீர்கள். குறிப்பாக நான் சொன்ன அந்த எழுத்துக்களில் பெயர் தொடங்கும் நபர்களிடம் எந்த விதமான விவாதத்திலும் ஈடுபடாதீர்கள். அவர்கள் உங்களை சீண்டி பார்த்தாலும் நீங்கள் ஒரு புன்னகையோடு கடந்து செல்லுங்கள். அவர்கள் விரிக்கும் மாய வலையில் நீங்கள் சிக்காமல் இருந்தால் மட்டுமே பிரபஞ்சம் உங்களுக்கு தரும் அந்த பெரும் சக்தியை உங்களால் முழுமையாக உள்வாங்க முடியும். இந்த 3 நபர்களிடம் நீங்கள் பழகும் போதும் புதிய உறவிடம் உங்கள் திட்டங்களை பகிரும் போதும் 100 முறை யோசியுங்கள். அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் என்பது போல் உங்கள் ரகசியங்களை உங்களுக்குள்ளே ஆழமாக புதைத்து வையுங்கள். பண விஷயத்தில் இந்த 2 நபர்களிடம் எந்தவிதமான கொடுக்கல் வாங்கலையும் வைத்து கொள்ளாதீர்கள். அவர்கள் பழைய பாக்கிகளை தருகிறேன் என்று சொல்லி உங்களை ஒரு இடத்திற்கு அழைத்தால் கூட தவிர்க்க பாருங்கள். உங்கள் ராசி அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு யோகங்களை அள்ளித்தர தயாராக இருக்கிறார். ஆனால் அந்த யோகங்களை தட்டி பறிக்க ஒரு ராகுவின் நிழல் போல இந்த நபர்கள் செயல்படுவார்கள். நீங்கள் விழிப்புடன் இருந்தால் மட்டுமே இந்த மகா யோகத்தை உங்களால் தக்க வைத்து கொள்ள முடியும். உங்கள் வெற்றி கோட்டைக்கு நீங்கள் தான் காவல் தெய்வமாக இருக்க முடியும். ரிஷபராசிக்காரர்களே, உங்கள் பலவீனம் உங்கள் அதிகப்படியான நம்பிக்கைதான். அந்த நம்பிக்கையை நீ வரக்கூடிய நாட்களை மட்டும் கொஞ்சம் தள்ளி வைத்துவிட்டு எச்சரிக்கை உணர்வோடு செயல்படுங்கள். யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். அதே சமயம் யாரையும் அளவுக்கு அதிகமாக நம்பவும் வேண்டாம். இந்த விவேகம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் ஒரு மகா வெற்றியாளராக உருவெடுப்பீர்கள். ரிஷப ராசியில் பிறந்தவர்களே, இப்போது நாம் இந்த உரையினுடைய மிக முக்கியமான நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். உங்கள் வாழ்வில் மகா யோகம் நிலை பெறவும் வரவிருக்கும் அந்த 2 நபர்களின் சூழ்ச்சியிலிருந்து உங்களை முழுமையாக தற்காத்து கொள்ளவும் நீங்கள் செய்ய வேண்டிய ஆன்மீக பரிகாரங்களை இப்போது நாம் விரிவாக சொல்ல போகிறேன். இனி வரக்கூடிய நாட்கள் வெறும் நாட்கள் மட்டும் இல்லைங்க, ஒரு தவ காலமாக நீங்கள் கருத வேண்டும். ஏனென்றால் பிரபஞ்சத்தின் பேராற்றல் உங்கள் ராசியை நோக்கி பாயும் போது அதை உள்ளாக்கி கொள்ளும் தகுதி உங்கள் உடலுக்கும் மனதிற்கும் இருக்க வேண்டும். முதலாவதாக நீங்கள் அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன்பே, அதாவது பிரம்ம முகூர்த்த வேளையில் நீங்கள் எழுந்து விடுவது உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய பலத்தை தரும். எழுந்தவுடன் ஒரு செம்பு பாத்திரத்தில் நீர் எடுத்து அதில் ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரத்தையும் ஒரு சொட்டு பன்னீரையும் கலந்து உங்கள் வீட்டின் நிலை வாசலில் தெளித்து மகாலட்சுமியை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள்.
ரிஷப ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவானின் அருளை பெற நீங்கள் குளிக்கும் நீரில் சிறிதளவு பசும்பாலை சேர்த்து நீராடுவது உங்கள் உடலில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை அடியோடு நீக்கி ஒரு வசீகர தன்மையை உண்டாக்கும். இது உங்களை ஏமாற்ற நினைக்கும் அந்த 2 நபர்களின் தீய பார்வையிலிருந்து உங்களை பாதுகாக்கும் ஒரு கவசமாக செயல்படும். அடுத்ததாக நீங்கள் வெள்ளை நிற ஆடைகளை அணிவது அல்லது ஒரு வெள்ளை நிற துணியை உங்களுடன் வைத்துக் கொள்வது மிகச்சிறந்தது. வெள்ளை என்பது தூய்மையின் அடையாளம் மட்டும் அல்ல, அது உங்கள் ராசிநாதனின் விருப்பமான நிறமும். உங்கள் வீட்டின் அருகே உள்ள ஒரு பழமையான கோவிலுக்கு சென்று அங்குள்ள அம்பிகைக்கு மல்லிகை பூக்களால் அர்ச்சனை செய்யுங்கள். ஒரு நெய் தீபம் ஏற்றி என் கடந்த கால துயரங்கள் யாவும் கசந்து போகட்டும், இனிவரும் காலம் இனிமையாக அமையற்றும் என்று மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்கள். மல்லிகை வாசனை எங்கு இருக்கிறதோ அங்கு சுக்கிரனின் அருள் பரிபூரணமாக இருக்கும். அந்த நறுமணம் உங்கள் மன குழப்பங்களை தீர்த்து சரியான முடிவுகளை எடுக்க உங்களுக்கு உதவும். பொருளாதார தடைகள் நீங்க வேண்டுமானால் இந்த 3 பரிகாரத்தையும் நீங்கள் செய்யணுங்க. பசுமாட்டிற்கு அகத்திக்கீரையோ அல்லது சிறிது வெள்ளம் கலந்த பச்சரிசியையோ உங்கள் கைகளால் வழங்குங்கள். கோமாதாவின் உடலில் 30 முக்கோடி தேவர்களும் வாசம் செய்வதால் அந்த புண்ணியம் உங்கள் கர்ம வினைகளை சுட்டரிக்கும். குறிப்பாக நான் எச்சரித்த அந்த எழுத்துக்களில் பெயர் தொடங்கும் நபர்களால் உங்களுக்கு ஏதேனும் மன உளைச்சல் ஏற்பட்டால் உடனே உங்கள் குலதெய்வத்தை மனதார நினைத்து ஒரு நிமிடம் கண்ணை மூடி அமைதியாக இருங்கள். உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு ஒரு மகா சக்தியாக நின்று உங்களை வழிநடத்தும். இறுதியாக மாலை சூரிய மறைவிற்கு பிறகு உங்கள் வீட்டின் வாசலில் 2 அகல் விளக்குகளை ஏற்றி வையுங்கள். ஒரு சிறிய கிண்ணத்தில் கல்லுப்பை நிரப்பி அதை உங்கள் வீட்டின் வரவேற்பு அறையில் ஒரு மூலையில் வைப்பது வெளியிலிருந்தும் வரும் தீய அதிர்வுகளை அந்த உப்பு உறிஞ்சிக் கொள்ளும். இந்த 3ஐயும் நீங்கள் செய்யுங்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு இனிப்புகளை வழங்குவது அல்லது குழந்தைகளுக்கு பால் சாதம் தானமாக தருவது உங்கள் அதிர்ஷ்டத்தை பல மடங்கு பெருக்கும். ரிஷபராசிக்காரங்களே, இந்த பரிகாரங்கள் அனைத்தும் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் செய்ய வேண்டியவை. எதையும் கடமைக்காக செய்யாமல் முழு ஈடுபாட்டோடு செய்யுங்கள். உங்கள் வார்த்தைகளில் கனிவும் செயல்களில் நிதானமும் இருந்தால் இந்த மகாயோகம் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நிலைத்து நிற்கும். உங்கள் பொற்காலம் தொடங்கிவிட்டது. அதை தக்க வைத்துக் கொள்ளும் விவேகம் இப்போது உங்கள் கையில் இருக்கிறது. உங்கள் வாழ்வு செழிக்க எமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வரக்கூடிய வாய்ப்புகளை தவறவிட்டாதீங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.